இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜேர்னின்னு நம்ம எடுத்துட்டாலோ, அந்த ஜேர்னியில் நம்ம போயிட்டுருக்கோம்னு நினச்சாலோ, நம்ம எப்போவுமே தனியுமே கிடையாது. நம்ம தனி ஆள் கிடையாது. நீங்கள் மிரரில் அவங்கள பார்க்கும்போது உங்கள் பர்சனோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் அவங்களும் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அது வந்து உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அதுதான் உண்மையான வந்து ட்வின் ஃப்ளேம். இங்கே வந்து அவங்க ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ரகசியத்தை போட்டு குழப்பிட்டுருக்காங்க. அது வந்து இந்த கார்டு மூலமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஃபியூ ஸ்பெசிஃபிக் டவுன்லோட்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் ஸ்பிரிட் சொன்னாங்க. இந்த பர்சனுக்கு நீங்கள் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும், உங்கள் ஹேர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நடக்கும்போது த வே யுவர் பாடி மூவ்ஸ் இட்ஸ் லைக் பட்டாம்பூச்சியை பார்க்குற மாதிரி நீங்கள் நடக்கிறத பார்க்குறது இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்கள கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடந்து போகிறத பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க. யாருக்கும் பெண்ணை இந்த கைகள், விரல்கள் வச்சு இப்படி ஷேக் பண்ணிகிட்டே பேசுகிறது பிடிக்கும். இல்லைனா அதை யோசிக்கும்போது இப்படி ஆட்டிகிட்டே பேசுகிறது பிடிக்கும். ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, இல்லைனா ஒரு ஹேபிட் இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங்கில் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்தும். எஸ்பெஷலி உங்கள் ஹேர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபெமினின் எனர்ஜியோட ஹேர். ஸோ இந்த பர்சன் வந்து எதை மறைக்கிறாங்க, எந்த ரகசியத்தை இப்போ போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, இது வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸை பிக்கப் பண்ணும்போது உள்ளே வருது. ஸோ குழம்பி 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 ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. எதனால் குழம்புனாங்க? ஒரு போலியை நம்பி குழம்பியிருக்காங்க. நீங்கள் அவங்க குழம்புன சூழ்நிலையில் பறந்துட்டீங்க. செரண்டபிட்டி. நீங்கள் செலக்ட் பிளாட் ட்விஸ்ட். அவங்க வந்து வேற ஒரு விஷயத்தை நினச்சி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க. அது வந்து சுத்தமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ இதனால தான் அவங்க உங்களை தள்ளி நின்றுட்டுருக்காங்க. உங்களை விட்டு தள்ளி விலகி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிப்பட்ட சூழ்நிலையில் இருக்காங்க. இது தவிப்பு தான். உங்ககிட்ட வர முடியலன்ற தவிப்பும் இருக்குது. அதே சமயம் அவங்க எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலியை நம்பி எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க. பாருங்கள், பொய் சொல்லி அவங்கள பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க. மூக்கு பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும், பினாக்கியோ. பொய் சொல்ல சொல்ல மூக்கு நின்றுட்டே போகும். அதே மாதிரி 2 பேர் இருக்காங்க இங்கே. மேபி இந்த பர்சனும் காமிக்கோட சேர்ந்து உங்ககிட்ட நிறையா பொய் சொல்லி உங்களை ஏமாற்றிருக்கலாம். பணத்துக்காக, காசுக்காக, பொசிஷனுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை ஏமாற்றிருக்காங்க. அப்படி இல்லைனா இந்த காமிக் எனர்ஜி இந்த பர்சனை வேற ஒரு மேஸ்குலினோட சேர்ந்து ஏமாற்றிருக்காங்க. இட்ஸ் லைக் அதுதான் இப்போ வந்து அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. அவங்கள ஏமாற்றி ஒரு இடத்துல மாட்டி விட்டுருக்காங்க. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டு பறந்துடுத்தோ, நீங்கள் எங்கேயோ பறந்து போயிட்டீங்க. இப்போ இந்த பர்சனோட மண்டையில் இருக்கிறது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குற ஏங்கிற கேள்வி தான். ஏன் நான் இப்படி பண்ணேன், ஏன் அங்கே நடந்தது, ஏன் அவங்கள விட்டுட்டு போனாங்க, ஏன் ஏன் ஏன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பிரபஞ்சம் போட்ட பிளான் பிரகாரம் அழகாக நடந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கீங்க. இப்போ அந்த பர்சன் வந்து வழியில் இருக்காங்களா அப்படின்னா, கண்டிப்பாக வலின்னு சொல்கிறத விட வேதனைன்னு சொல்லலாம். உங்ககிட்ட வர முடியல, தவிப்பு. அதே சமயம் அவங்க இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சூழ்நிலை கைதியாக. அதுலேருந்து வெளியில் வரதுக்கான வழியும் அவங்களுக்கு இப்போது தெரியல. இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ், என்ன பாட்டு, இல்லை என்ன எனர்ஜி அவங்களுக்கு வந்து மனசில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு நிச்சயமாக வலி இருக்குது. நீங்கள் வழியில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பிரபஞ்சம் சொன்னதை கேட்டு சமத்து குழந்தையாக வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க. இந்த 9 டஃப் சுச்சுவேஷனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அந்த அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஏதாவது இருக்கா, சொல்ல வந்தது சொல்லாமல் விட்டது இருக்குது. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல் நான் காக்க கனவாய் நீ மாறிடு. இந்த பக்கம் என்ன இருக்குது? கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன, நான் இருப்பேன் அடி. இது என்னமோ இந்த பர்சன் பாடுற பாட்டு மாதிரி தெரியல, பிரபஞ்சம் பாடுற பாட்டு மாதிரி இருக்குது. மேபி இந்த பர்சன் அதை தான் இப்போ ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை பாதுகாக்கணும், இல்லைனா உங்களை வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். நான் செய்ய தவறிட்டேன், அந்த மாதிரி விஷயங்கள். என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை நான் விட மாட்டேன்ற சாங் வந்து பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் சரி, உங்களை விட்டு விலகிற ஐடியா உங்களுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பிரபஞ்சம் சொன்னதை கேட்டு சமத்து குழந்தையாக வேற எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. அவங்க இதை எதிர்பார்க்கல. நிச்சயமாக அவங்களும் எதிர்பார்க்கல, நானும் இந்த ரீடிங்கில் எதிர்பார்க்கல. இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப தவிக்க விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் இந்த ரீடிங்கில் எதிர்பார்க்கல. பட் அதில் நீங்கள் இன்னும் தவிச்சிட்ருக்கீங்களா அப்படின்னா இல்லை. அவங்க உங்ககிட்ட சொல்லாத ஒரு பெரிய உண்மை இருக்குது. அது என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். அவங்க சொல்ல துடிக்கிற, சொல்ல மறைச்ச அந்த உண்மை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ கிளைம் திஸ் எனர்ஜி, ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் கிளாரிட்டி, இல்லைனா ஐ மேனிஃபெஸ்ட் ட்வின் ஃப்ளேம்,
அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நம்ம இப்போ அவங்க சொல்ல மறைச்ச விஷயங்களை பார்க்க போகிறோம். விலகி போயிட்டீங்க. இதுதான் உங்களுக்கு தவிப்பை உண்டு பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் பறந்துட்டீங்க சிட்டு மாதிரி. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. இதை இந்த ரகசியத்தை தான் அவங்க மறைக்கிறாங்க. அதாவது இந்த பர்சன் வந்து டபுள் கேம் விளையாடிருக்காங்க. உங்களையும் வச்சுண்டு தேர்ட் பார்ட்டியோடையும் அவங்க அட் அ டைமில் இருந்திருக்காங்க. அந்த ரகசியம் இங்கே பார்த்தீங்க, அவங்களோட ஒரு எனர்ஜி வந்து அட்டாச்சாக இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியாமல் வந்து அவங்க தேர்ட் பார்ட்டியோடையும் இருந்திருக்காங்க. உங்களோட காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன தருணத்தில் அங்கே இன்னொரு எனர்ஜியும் இருந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியாமல் அவங்க ஏமாற்றிருக்காங்க. அதுதான் இப்போ வந்து அவங்கள வேதனையாக வாட்டிகிட்ருக்கு. இதை சொன்னால் நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் உங்கள் பேக்கை தான் பார்த்துட்ருக்கணும் அவங்க. இது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் இந்த வேதனை, இந்த நடுக்கம். மேபி இப்போ இந்த காமிக் எனர்ஜியை அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்களா இருக்கலாம். நீ என்னோட இருந்ததுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் சொன்னேன் நான் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவங்கள பயமுறுத்திட்டுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்போம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு. உங்களுக்கு இடையில இருக்க இந்த சுவர் வந்து என்ன, உங்களுக்கு இருக்க பிளாக்கேஜ் எப்படி விலக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க பொய் சொல்ல போகிறது இல்லைங்க. பார்த்தீங்க அப்படின்னா, வாவ் யூ பிளாக் திஸ் பர்சன். நீங்கள் ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்ட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீ பொய் சொன்னிருந்தோ நீ அவ்வளோதான் அப்படின்ட்டீங்க. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் டன். உங்களுக்கு ஆல்ரெடி உண்மை தெரியும். அந்த பர்சன் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிரபஞ்சம் ஆல்ரெடி இந்த உண்மையை உங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. இல்லைனா இந்த ரீடிங் மூலம் இந்த உண்மை உங்களுக்கு தெரிந்து விட்டது. ஸோ இந்த பர்சனுக்கு வந்து இனிமேல் சொல்கிறது சொல்லலை அந்த மாதிரி ட்ராமாக்கு இடம் இல்லை. இட்ஸ் லைக் யூ நோ, நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. நீங்கள் கோவப்படல, இதெல்லாம் தெரிஞ்சும்போது எந்த ஆர்ப்பாட்டமும் உங்ககிட்ட இல்லை, சண்டை போடல, நோ நத்திங். யூ ஜஸ்ட் டிஸப்பியர்ட். காணாமல் போயிட்டீங்க. நீங்கள் இல்லை, அந்த எனர்ஜிலேயே நீங்கள் இல்லை, விலகி போயிட்டீங்க, பிளாக் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வந்து நிறையா தடவை உங்களை வந்து பார்க்க முயற்சி பண்ணியிருக்கலாம். மேபி இந்த காமிக் எனர்ஜியோடு சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ண கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் ஈகோவில். பட் உங்களுக்கு இருந்த பொறுமை உங்களை எல்லாத்தையுமே கடந்து வர வச்சிருச்சு. பிரபஞ்சம் வந்து இப்போ சொல்கிறாங்க, இது வந்து ஜஸ்டிஸ்க்கான நேரம். அவங்க உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை பற்றியும் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் வந்து முடிவு, இதுதான் நடந்திருக்குன்னு. மேபி அவங்க வாயாலே இதை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பேஜ் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவங்க சொல்ல போகிறாங்க. இதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் ஒழிச்சு வச்சிட்ருக்க சேரியாட். கல்யாணம், நியூ லவ். ஐ எம் ரியலி சாரி டு சே, இது வந்து புது காதல் தான். இது வந்து பழைய காதல் இல்லை, லவ்வர். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வரதான் துடிச்சிட்ருக்காங்க உண்மையிலேயே. இந்த பாஸ்ட் பர்சன் கூட யார் கும்மாலாம் போட்டாங்களோ அவங்க வந்து அவங்கள வந்து இப்போ ரொம்ப அவங்கள பற்றி அவங்க ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் லைக் நான் வந்து ஒரு மிருகம், நான் வந்து மனுஷன் மாதிரி நடந்துக்கல, நீ வந்து என் மேலே வச்சது வந்து உண்மையான அன்பு. இதுதான் அவங்க மனசில் ஓடிட்டுருக்க டயலாக். இப்போது நான் வந்து உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உன்னால் என்னை மன்னிக்க முடியுமா, நான் வந்து உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதான் இருக்குது. வேகமாக அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் இந்த பர்சனோட எனர்ஜி தான் சேரியாட். வேற ஒரு எனர்ஜி உங்களை நோக்கி வேகமாக வந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் எ நியூ லவ். ரொம்ப வேகமாக அவங்கள நோக்கி வந்துட்டுருக்காங்க. அவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப பியூராக இருக்குது. இந்த பர்சனுக்கு நிறையா சப்போர்ட் கிடைக்கும். இந்த காதல் வந்து கல்யாணத்தில் முடியறதுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கும். பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கும், இது எல்லாமே கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் டு பி ஃப்ரேங்க், இந்த பாஸ்ட் பர்சன் யார் இங்கே வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அந்த பர்சனுக்கு சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸும் இருக்குது. அது காமிக் எனர்ஜி மட்டும்தான் கிடையாது. இந்த பர்சன் வந்து மேபி அ செக்ஷுவல் அடிக்ட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ பி கேர்ஃபுல். அதனால் உங்களோட விடை என்ன அப்படின்னா திஸ் நியூ லவ். நீங்கள் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க போதில்லை, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை நாங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கோம், போய் வேலையை பாருன்றாங்க. ஸோ லெட் மீ சி இந்த பர்சன் ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு பார்க்கலாம். அந்த பர்சனோட உலகம் தலைகீழாக இருக்குது. நீங்கள் இல்லாமல் ரொம்ப பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க. ஐ காண்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட் யூ சொல்லலாம். நீங்கள் இல்லாமல் அவங்க உலகம் வந்து தலைகீழாக இருக்குது. அவங்களால இப்போ நினச்சி பார்க்க முடியாது. ஏன் நினச்சி பார்க்க முடியாத, ஏன் இவ்வளோ அவசரம் உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது ஆள் வந்தாச்சு, அதனால தான் இப்போ இவ்வளோ தவிப்பு. வி ஆர் நாட் த சேம் பீப்புள், வி வேர் பீப்புள் சேஞ்ச் அண்ட் தட்ஸ் ஓகே அப்படின்றாங்க. வா, என்ன ஒரு பெரிய தியாகம். திஸ் இஸ் ஃபன்னி. பண்ணதெல்லாம் இந்த பர்சனை உங்களுக்கு துரோகம் பண்ணது எல்லாமே பீப்புள் சேஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து மாறிட்டீங்களாம். யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் நியூ லவ். புது காதல் மேலே நீங்கள் வந்து I fell hard for you and that scared the shit out of me. ஸோ இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக்
எமோஷ்னலாக இந்த பர்சன் வந்து ரொம்ப வீக். ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்சன் ஆக்சுவலாக உங்களை தான் உண்மையாக நேசிச்சிருக்காங்க. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈகோ இடம் கொடுக்கல. இதெல்லாம் வந்து போய் இதெல்லாம் போலி பாரு, நான் வந்து ஐ ஸ்லீப் வித் காமேக்ஸ் உண்மையான காதல் இருந்தால் என்னெல்லாம் வந்து போய் அடுத்தவங்களோட இருக்க முடியாது, அது உண்மையான காதல்னால் எனக்கு வந்து இதெல்லாம் தடுத்திருப்பாங்க பிரபஞ்சம், இந்த மாதிரி ஏதோ ஒரு பொய் சாக்கு, போலி சாக்கு. ஆக்சுவலாக பிரபஞ்சம் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சன் ரொம்ப முட்டாள்தனமாக வந்து பிரபஞ்சத்தை டீஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களே குழி தோண்டி அவங்களே படுத்து மேலே சமாதியெல்லாம் மூடி கல்லெல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து உங்களோட வாழணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து சாரி, நான் மலர் வளையமே வச்சுட்டேன், இனிமேல் வாய்ப்பில்லை அப்படின்றீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் புது காதல் தான் இருக்குது. இப்போது கரண்ட் எனர்ஜியில் இந்த பர்சன் வந்து எனக்கு திடீர்னு பார்க்கவும் இந்த வார்த்தை துக்கம் அப்படின்னு தான் இருக்குது. இந்த பர்சன் ரொம்ப ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. நீங்கள் தான் மேபி இந்த பர்சனோட லக்கி சாம். அந்த மாதிரி உங்களை பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள், இந்த மாதிரி அந்த பர்சனுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தான் உங்களோட 10 ஆஃப் பென்டிகல்ஸ். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். அந்த வரத்தை தவற விட்டு அந்த வரம் இப்போது வேற ஒரு கையில் இருக்குது. இந்த வரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் கையில் இருக்குது. ரொம்ப ஜாகிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களுக்கு கையில் வச்சு உங்கள் எமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை வந்து ரொம்ப தப்பாலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இட்ஸ் லைக் உங்கள் வார்த்தைகள், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பாதுகாப்பாக வச்சுப்பாங்க உங்களை. அதுதான் இந்த பர்சனோட உங்களோட காதலோட உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட்டோட பிரபஞ்சம் உங்களுக்கு தேர்வு செய்த அந்த காதலோட மகிமை. இது வந்து வி கான் டூ. சொதப்பியாச்சு, நீங்கள் பிளாக் பண்ணியாச்சு, பிரபஞ்சம் வந்து தண்டனையும் கொடுத்தாச்சு. இட்ஸ் லைக் ஜஸ்டிஸ். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தாச்சு. தண்டனை தான் உங்களை இழக்கிறது. அவங்க இழந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போய் தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் எங்கே போய் அதுலேருந்து திரும்ப வர்றது? புது மன்னிப்புலாம் இப்போ இல்லையா, பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் முடிஞ்சு போச்சு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் லவ். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.